வணக்கம். ஃபர்ஸ்ட் நியூஸின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி. விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தரையிறங்கிய உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானம். பாகிஸ்தானில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவு வெயில். கடந்த 6 நாட்களில் மட்டும் 568 பேர் உயிரிழப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தல் களமிறங்குகிறார் ஒபாமா. 27 ஆஸ்திரேலியர்களுக்கு எதிராக தடை விதித்த ரஷ்யா. சாண்ட்விச் சாப்பிட்ட 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு உடல்நல பாதிப்பு. சீனா செல்ல வேண்டாம், தாய்வான் பகிரங்க எச்சரிக்கை. கனடாவிலிருந்து நாடு கடத்தப்பட உள்ள பெண். இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தானில் கடந்த 10 ஆண்டுகள் இல்லாத அளவு வெயில் வாட்டி வருகிறது. கடந்த 6 நாட்களில் மட்டும் 568 பேர் உயிரிழந்துள்ளனர். தெற்கு பாகிஸ்தானில் வெப்பநிலை அதிகரித்ததால் உயிரிழப்பு எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. பாகிஸ்தானில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவு வெயில் வாட்டி வருகிறது. கடந்த 6 நாட்களில் மட்டும் 568 பேர் உயிரிழந்துள்ளனர். பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கராச்சியில் வெப்பநிலை 40 பாகை சிக்கு மேலாக உயர்ந்ததால் இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்துள்ளது. கராச்சி சிவில் மருத்துவமனையில் 267 பேர் வெப்பம் தொடர்பான உடல்நிலை பாதிப்பால் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆயிரக்கணக்கானோர் வெப்ப வாதத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிடவுள்ள அதிபர் பைடனுக்கு பதிலாக முன்னாள் அதிபர் ஒபாமாவின் மனைவி மிச்செலை களமிறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய அதிபர் பைடனின் வயது மூப்பு மற்றும் அவரின் தளர்வு காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அத்துடன் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் அதிபர் பைடனுக்கும் இடையே நடைபெற்ற விவாதத்தில் கூட பைடன் தடுமாற்றத்துடன் காணப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜோன் பைடன் இந்த தடுமாற்றம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பைடனுக்கு பதில் அதிபர் வேட்பாளராக ஒபாமாவின் மனைவி மிச்செல் ஒபாமா போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வேகமாக பரவி வருகின்றன. இந்த நிலையில் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக மிச்செல் ஒபாமா போட்டியிடுவார் என குடியரசுக் கட்சியின் வழக்கறிஞர் டெக்கரூஸ் தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானங்கள் ஒன்றான எண்டவோட் நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் அமைதி பணிகளில் ஈடுபட்டுள்ள இலங்கையின் படையினருக்கு MI-17 உலங்கு வானூர்தி ஒன்றை கொண்டு செல்வதற்காக இந்த விமானம் இலங்கைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014 முதல் மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் அமைதி காக்கும் பணியில் இலங்கையின் படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணிகளுக்காக இலங்கை ஏற்கனவே 3 MI-17 உலங்கு வானூர்திகளை அங்கு அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் 2 முன்னாள் பிரதமர்கள் உட்பட 27 பேருக்கு எதிராக ரஷ்யா தடைகளை அறிவித்துள்ளது. ரஷ்ய எதிர்ப்பு நிகழ்ச்சி நிரலை முன்னெடுப்பதற்காக ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பிரதமர்கள் டொனியபெட் ஜோன் ஹவார்ட் உட்பட 27 பேருக்கு எதிராக தடைகளை ரஷ்யா அறிவித்துள்ளது. அரசியல்வாதிகள், பிற நிறுவனங்களின் நிறைவேற்று அதிகாரிகள், கல்விமான்கள், பத்திரிகையாளர்களுக்கு எதிராக ஆஸ்திரேலியா தடைகளை அறிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய அரசாங்கம் ரஷ்ய எதிர்ப்பு நிகழ்ச்சி நிரலை கைவிடாவிட்டால் தடைப்பட்டியலில் மேலும் பலரை சேர்க்க உள்ளதாக ரஷ்ய வெளிவிவகார அமைச்சு எச்சரித்துள்ளது. ரஷ்ய நிறுவனங்கள் ரஷ்ய பிரஜைகளுக்கு எதிரான அரசியல் நோக்கம் கொண்ட தடைகளுக்கு பதிலாக 27 ஆஸ்திரேலியர்கள் ரஷ்யாவுக்கு நுழைவதற்கு தடை விதித்துள்ளதாக ரஷ்ய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவில் சாண்ட்விச் வகை உணவுகளை சாப்பிட்ட 200க்கும் மேற்பட்டவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவில் இம்மாதம், அதாவது ஜூன் மாதம் 25ஆம் தேதி நிலவரப்படி சாண்ட்விச் வகை உணவுகளை சாப்பிட்ட 225 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். சாண்ட்விச்களில் பயன்படுத்தப்படும் லெட்ரூஸ் இலைகள் மூலமாக பரவிய ஈகோலை என்னும் கிருமியே பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்திருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது.
இந்த நிலையில் லெட்ரூஸ் இலைகள் மூலமாக பரவிய ஈகோலை கிருமி தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார். சீனா மற்றும் அதன் தன்னாட்சி பிராந்தியங்களுக்கான ஹொங்கொங், மக்கோ ஆகிய பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்கும்படி தாய்வான் நாட்டினருக்கு அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாய்வான் நாட்டை சேர்ந்த லட்சக்கணக்கானோர் சீனாவில் வசித்து வரும் நிலையில் இரு நாடுகளிடையே தினமும் நேரடி விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் தைவான் அரசின் இந்த அறிவிப்பு அங்குள்ள மக்களுக்கு ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவில் அகதி அந்தஸ்து பெற்ற பெண்ணொருவரை நாடு கடத்துமாறு கனடிய குடியரசு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கமாஸ் அமைப்புடன் தொடர்புடைய உதவிக்குழுக்கள் முன்னாள் ஊழியர் இவ்வாறு நாடு கடத்தப்பட உள்ளார். ஒன்டாரியோவை தளமாக கொண்ட கமாசுடன் தொடர்புடைய நிவாரணக் குழுவில் பணிபுரிந்த பாலஸ்தீனிய பெண்ணை நாடு கடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. 45 வயதான மஜேந்திரா செர்சாசா என்ற பெண்மணியின் நாடு கடத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.